நிமி நிமி எந்திரிமா. என்னங்க அதுக்குள்ள பேக் மாட்டிட்டு ரெடி ஆயிட்டீங்க? நான் ராத்திரியே சொன்னல இந்த லேப்டாப்ல வெற்றி பத்தின படம் வச்சிருக்கேன்னு. அதான் காலையில போய் எடுத்துட்டு வந்துட்டேன். நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு உங்க அம்மாவை கூட்டு வா. தேங்க்ஸுங்க. எதுக்கு? எங்க அப்பாவோட கொலைக்கு ஒரு நியாயம் கிடைக்காம போயிடுமோன்னு நினைச்சேன். ஆனா ஆதாரத்தோட வந்திருக்கீங்க. இப்ப எங்க அம்மா நம்பிதானே ஆகணும். தப்பு பண்றவங்க என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். கொஞ்சம் இருங்க, நான் போய் வெற்றி இருக்கானான்னு பாத்துட்டு வரேன். எதுக்கு? இல்ல வெற்றி இருந்தா வேற ஏதாவது சொல்லி அம்மாவை ஏமாத்திடுவான். இல்ல வெற்றி ராத்திரி பூரா வரல. அப்படியா? சரி, அப்ப இத ஹால்ல கொண்டு போய் வைங்க. ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அம்மாவையும் திவ்யாவையும் கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் வா. என்னம்மா? வாங்கம்மா. என்ன விஷயம்? வாங்க சொல்றேன். எதுக்கு இப்படி அவசர அவசரமா என்ன கீழே கூட்டிட்டு அம்மா, வர? நீங்களே வந்து என்னன்னு பாருங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. Please மா, எனக்காக பாருங்களேன். என்னங்க ஓபன் ஆயிடுச்சா? ப்ளே பண்ணுங்க. என்ன நிமி, காலையிலேயே என்ன விசேஷம்? என்ன நிமி? அது அது வந்து என்கிட்டயும் இப்படிதான். உடனே வந்து பாருங்கன்னு சொன்னா வந்தா 2 பேரும் திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. என்னாச்சு மாமா? அது சீக்கிரம் என்னன்னு பார்க்கலாம், ஆன் பண்ணுங்க. ஆமாங்க, இதுக்கு மேல எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம். இது எங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ப்ளே பண்ணுங்க. சரி. நம்ம வெற்றியா இது? அதாம்மா என்னாலையும் நம்ப முடியல. இப்படி இல்லாம பண்ணுவா? இதுக்கு மேலையும் பண்ணுவா, பண்ணியும் இருக்கா. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில எனக்கே துரோகம் பண்ணிட்டா. நான் அவனுக்கு உண்மையா தானே இருந்தேன். அது ஒண்ணுதான் நான் பண்ண தப்பு. தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் அவனுக்கு நேர்மையா இருந்தேன் பாருங்க. இதுக்கு மேலேயும் அந்த துரோகியோட வாழணும்னு நினைச்சா நான் ஒரு பொம்பளையே கிடையாது. அவசரப்படாத கவிதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. ஐயோ, நீங்க ஏன் இப்படி இருக்கீங்க? அவ சாதாரணமா எனக்கு மட்டும் துரோகம் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? இப்படி நம்பி நம்பிதான் நீங்க மோசம் போயிட்டீங்க. அவ வெறும் துரோகி மட்டும் இல்ல, கொலைகாரன். நிம்மிய உங்ககிட்ட இருந்து பிரிச்சதும் அவன்தான்.
மாதிரி திவ்யாவையும் உங்ககிட்ட இருந்து பிரிச்சு சொத்து எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து எடுத்துட்டு போகணும்னு திட்டம் போட்டிருக்கான். இப்ப சொல்றத அந்த படுபாவியோட சேர்ந்து எல்லா தப்புக்கும் நானும் உடந்தையா இருந்தேன். அந்த பாவத்தை கழுவுறதுக்காக தான் எல்லா உண்மையும் சொல்றேன். ஏன் புள்ள இத்தனை நாள் கொண்டாடினீங்கல்ல, அந்த புள்ளதான் உங்க வீட்டுக்கார கொன்னா. ஆமா, மாமா மனசு மாறி நிம்மி ஏத்துக்கலான்னு முடிவு பண்ணாரு. உங்ககிட்ட கூட சொல்லாம நிம்மிக்கு போன் பண்ணி நாளைக்கு உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாரு. அத இவன் ஒட்டு கேட்டுட்டான். அப்பதான் சரிம்மா, நான் அம்மாட்ட இப்பயே பேசிடுறேன். காலையில வந்து உன்னை கூப்பிட்டு வந்துடுறேன். போனை வச்சிடறேம்மா. பெரியப்பா வாப்பா. யாரு பெரியப்பா ஃபோன்? நம்ம நிம்மிக்கிட்டே இருந்துப்பா. என்ன திடீர்னு? இப்படியே இருந்து என்ன பண்ண போறோம்? செத்தா எதை தூக்கிட்டு போறோம்? நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். இதுக்கு மேலேயும் அவங்கள ஒதுக்கி வைக்கணுமா? நான் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்க போறேன்? அதான் அவங்கள சேர்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். பெரியப்பா அவன் யாருன்னு தெரியும்ல? தெரியும்பா. நிம்மி அவன் மேல ஆசைப்பட்டு குடும்பமும் நடத்திட்டா. அதுக்காக நம்ம பொண்ணுக்காக விட்டு கொடுத்து போயிட வேண்டியதுதான். பெரியப்பா நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்களே பெரியப்பா. அட போப்பா, இவங்களை பார்த்தா முடியுமா? நான் ஓடி ஓடி சம்பாதிச்சதெல்லாம் எதுக்கு? எல்லாம் என் பொண்ணுங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தானே. அதுக்காக அவனை எல்லாம் கூப்பிட்டு நம்ம நடுவீட்டு வைக்க முடியுமா? நீ கோவப்படுறதுலயும் நியாயம் இருக்கு. நானும் கோவப்பட்டேன். நல்லா யோசிச்சா எல்லாம் புரியும். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, என்னால ஒத்துக்க முடியாது. இத பாரு வெற்றி, அவ உன் தங்கச்சி. என்னை விட அவ மேல அன்பா அக்கறையா நீ இருந்திருக்க. அதனாலதான் சொல்றேன், இதெல்லாம் வேணாம். இது பாரு, நான் 1000 தடவை யோசிச்சு பார்த்துட்டேன். அந்த பிரபு நம்ம வீட்டு வேலைக்காரமாக, அதை தவிர வேற என்ன குத்தம் சொல்லுவ? நல்லா படிச்சிருக்கான். நம்ம பொண்ணை நல்லபடியா பார்த்துக்குவான். எந்த கெட்ட பழக்கமும் இல்ல. இதை தவிர வேற என்ன வேணும்? தகுதி வேணும் பெரியப்பா. அட நீ வேற சும்மா இருப்பா. என் பொண்ணுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறது நான் முடிவு பண்ணிட்டேன். பெரியப்பா இல்ல, வேண்டாம். இது பாரு, உனக்கு பிடிக்கலனா நீ அவ கூட பேசாம இரு. என்ன சொல்றீங்க? யார் என்ன சொன்னாலும் சரி, நான் முடிவு பண்ணிட்டேன். காலையில கூட்டிட்டு வருவேன். யோ, அறிவில்ல உனக்கு? சொன்னதே சொல்லிட்டு இருக்க. நீ பாட்டு கூட்டு வந்து சேர்த்துப்ப, நான் பார்த்துட்டே இருக்கணுமா? டேய் வெற்றி, பேசாத, கொன்றுவோம். எங்க அப்பா சொத்தை ஏமாத்தி வாங்கினதெல்லாம் மறந்துடும் நினைச்சியா? எல்லாத்தையும் என் மனசுக்குள்ள போட்டு குமுறிட்டு இருக்கேன். எல்லாரும் செதறி போயிடுவீங்கன்னு பார்த்தா ஒண்ணு சேர்ந்து எனக்கு வேட்டு வைப்பீங்களா? அயோக்கிய பயலு, இத்தனை நாள் நல்ல மாதிரி வேஷம் போட்டு எங்க எல்லாரும் ஏமாத்துக்கிட்டு இருக்கியா?
போய் தண்ணி கொண்டு வாங்க. அம்மா, அம்மா, அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னம்மா? அம்மா, 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 எந்திரிங்கம்மா. பாரியா? அம்மா, நிம்மி இந்த இங்க பாரு. மாமாவை அடிச்சு கொன்னுட்டு அங்க இருந்து கைத்துல கட்டி தொங்க விட்டுட்டான் பாவி. நிம்மியோட கல்யாணத்தினால அவமானம் தாங்க முடியாம தான் அவர் செத்து போயிட்டாருன்னு இவனே ஒரு கதையை கட்டி விட்டுட்டான். நீங்களும் அதை நம்பிட்டீங்க அத்தை. ஏன் அத்தை, உண்மையிலே அவர் அவமானத்தால தற்கொலை பண்ணிருந்தா நிம்மி கல்யாணம் பண்ண உடனே தானே அவர் செஞ்சிருக்கணும். எதுக்கு அவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? அவ சொன்ன கதையெல்லாம் நீங்க எப்ப நம்ப ஆரம்பிச்சீங்களோ அப்பவே அவ உங்களை ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. உங்க நம்பிக்கையை அவன் எல்லா வகையிலயும் யூஸ் பண்ணிக்கிட்டான். நட்ராஜ் கம்பெனி ஆரம்பிக்க கூடாதுங்கிறதுல இருந்து உங்க கம்பெனில பணம் திரட்டுறது வரைக்கும் எல்லாத்துலயும் உங்களை ஏமாத்தி இருக்கா அத்தை. முதல்ல உங்களை பத்தி அவன் என்கிட்ட குறை சொன்னப்போ அவன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சேன். அதனாலதான் அவன் சொன்ன எல்லாத்துக்கும் நான் தலையாட்டினேன். நம்பிக்கை துரோகத்துக்கு என்ன காரணம் சொன்னாலும் அது கேவலமானதுங்கிறத நான் அடிப்பட்ட அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் உங்களுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கும் மன்னிப்பே இல்ல. இருந்தாலும் கேக்குறேன், எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. தெரியுமா? வந்துட்டீங்களா? என்ன எல்லாரும் கண்கலங்கி இருக்கீங்க? ஓ, ஆனந்த கண்ணீரா? நேத்து பெரியம்மா ஃபோன் பண்ணப்போ நான் திருத்தணி போயிருந்தேன். அதான் சிக்னல் கிடைக்கல. மாப்பிள்ளை நல்லபடியா வீடு வந்துடணும்னு வேண்டிக்கிட்டு பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க பெரியம்மா. பெரியம்மா என்னாச்சு? அதான் மாப்பிள்ளை வந்துட்டாரே. இத்தனை நாள் நல்ல மாதிரி வேஷம் போட்டு என் கூட கெடுத்துட்டியே. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? பெரியம்மா, என்னை பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க பெரியம்மா உங்ககிட்ட. யாரும் சொல்லல. வண்டவாளத்தை பத்தி நான் தானே சொன்னேன். என்ன பாக்குற? இத்தனை நாளா ஒரு அயோக்கியனோட குடும்பம் நடத்துறது நினைச்சா வெக்கமா இருக்கு. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அத்தை, இவனை சும்மா விட்டுறாதீங்க. சாகுற வரைக்கும் வெளியில விடாதீங்க. டேய் மாறி இங்க வா. வரமா? வாடா. இவனை வெளியே எடுத்து போய் கட்டி வை. கட்டு.
வெளிய வாங்க சார். மாப்பிள்ள நீங்களும் கூட போங்க. சார் வெளிய பெரியமா வாங்க சார். பெரியமா என் மேல எந்த தப்பும் இல்ல பெரியமா. கவிதா ஏன் இப்படி பேசுறான்னு எனக்கு தெரியல பெரியமா. சார் வெளிய இத பத்தி யாரோ தப்பா சொல்லிருக்காங்க பெரியமா. யாரும் இல்ல, நீ யாருங்கறத நீயே காமிச்சிட்ட. பாரு. ஏன் பாத்துட்டு நிக்கிறீங்க? இவனை இழுத்துட்டு போய் கட்டுங்க. வாங்க சார். வாங்க. சத்தியமா என் பிள்ளைய தாண்ட நினைச்சேன். என் பொண்ணுங்களுக்கு போக எல்லா சொத்தையும் உன்கிட்ட தாண்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். சீ, இந்த கேவலமான சொத்துக்காக வாடா அந்த மனுஷனை கொன்ன. இது வேணும்னு கேட்டிருந்தா அவரே உனக்கு கொடுத்திருப்பாருடா. என் புருஷனை கொன்ன, என் நம்பிக்கையை கொன்ன. என்ன மட்டும் ஏன்டா உசுரோட விட்டு வச்ச? என்னையும் கொண்டு போட்டுக்கலாமே. ரத்தமும் சதையமா இருந்த என் புருஷன் செத்து போயிட்டாருங்கிறத விட எனக்கு பெரிய வருத்தம் அவரை நீ கொன்னதுதான்டா. இப்ப கூட எதுக்கு இதெல்லாம் பண்ணினன்னு எனக்கு கேட்க தோணல. பணத்தாசையா இல்ல பழி வாங்கணுங்கிற நினைப்பா? எது வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு துரோகம் பண்றதுக்கு உனக்கு ஏதோ காரணம் இருக்கு. ஆனா இவ என்னடா பண்ணா? கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிருக்கியே, உன்னை எப்படி சும்மா விட முடியும்? யாருக்குமே உண்மையா இருக்க மாட்டேன்னா நீ எதுக்குடா இருக்கணும்? உன்னை எல்லாம் கொன்னு போடணும். ஆனா என்னால் அது முடியாது. மாரி ஸ்டேஷனுக்கு போன் போடு. சரி. மா ரிங் போதுமா? E3 ஸ்டேஷனா? நான் சந்திரா குரூப் ஆஃப் கம்பெனி MD பேசுறேன். என் புருஷனை கொண்டவன பிடிச்சு வச்சிருக்கேன். கொஞ்சம் வரீங்களா? என்னது வெற்றி சாரா? கொலகாரனே அவன்தான். நீங்க நேர்ல வாங்க.